ஆல்ரெடி ஒரு மாலை கட்டி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2வது மாலை தான் அண்ணன் கட்டிட்டு இருக்காரு. வந்து மிளகு பூண்டு எல்லாம் வச்சு குழம்பு வச்சு குடிச்சா கை கால் குடச்சல் இல்லாத. அவங்க அண்ணன் கூட போய் பூ கடைக்கு போயிட்டு கோயம்பேட்டில் போய் பூ வாங்கிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கம்மா. அதனால ஒன்றும் செய்யாத மணி நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம், அங்கேயே வர வழியிலே சாப்பிட்றோன்னு சொன்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்பேடு மார்க்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். நம்ம அண்ணன் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் பூ வாங்க வந்திருக்கோம். அண்ணன் பூ வாங்கிட்டு இருக்காரு. அவரு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அண்ணன். ரோஸு, சாமந்தி இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். எல்லாமே நல்லா பெரிய சைஸ் மாலையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம கோயம்பேட்டில் பூலாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு போகலாம். இதுக்கு பேர் தென்னம்பாலம்னு சொல்லுவாங்க. நல்லா அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னவா சாமந்தி வாங்கிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் மாலை கட்டலாம்னு சொல்லிட்டு மாலை அண்ணன் கட்டிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஒரு மாலை கட்டி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2வது மாலை தான் அண்ணன் கட்டிட்டு இருக்காரு. இது எப்படி கட்டுவாருன்னு பாருங்க. இந்த மாலை கட்டுறதுக்கு இந்த நார் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நாரை சின்னதாக நம்ம கிழிச்சுக்கிட்டு ஒரு பூவாக வச்சு அப்படியே சுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். பூ மாலை கட்டுறதுக்கு பாருங்க இப்போ எப்படி கட்டுறாங்கன்ட்டு. மாலையெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அம்மா வந்துட்டாங்களான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டியும் வேலையிலேருந்து வந்துட்டு இருக்காங்க போல. என்னையா பண்ணிட்டு இருக்க? மொடை கிள்ளியாந்து கிள்ளிங்கிறேன். அதை வந்து மிளகு பூண்டு எல்லாம் வச்சு குழம்பு வச்சு குடிச்சா கை கால் குடச்சல் இல்லாத நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு தோசை ஊற்றுறாங்க இவங்க, அதை செய்கிறாங்க. சரி செஞ்சிடலாம். ஆயாவுக்கு வந்து குழம்பு வச்சு கொடுத்தாதான் ரொம்ப பிடிக்கும், அதான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயா எப்பவுமே இப்படிதான் ஏதாச்சும் ஒரு கீரை கிள்ளிட்டு வந்துட்டு இது நல்லது செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. பக்கத்துல என்ன திராட்சைலாம் இருக்கியா? வந்துட்டாங்க போல. மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு எதுவும் இல்லையாம்மா? காலைல வரும்போது சாப்பாடே இல்ல. பாருங்க என்ன கேக்குறாங்க, எப்பவுமே தினமும் நல்லாதான் நம்ம சமைப்போம். இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அண்ணன் கூட போய் பூ கடைக்கு போயிட்டு கோயம்பேட்டில் போய் பூ வாங்கி போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கம்மா. அதனால ஒன்றும் செய்யாத மணி நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம், அங்கேயே வர வழியிலே சாப்பிட்டுறோன்னு சொன்னாங்க. சரிதான்ட்டு இவங்க சொல்றாங்கன்ட்டு நான் வீட்டில் எப்பயும் பழைய சாப்பாடு சாப்பிடுவேன். பழைய சாப்பாடு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிட்டேன். இப்போ வந்து பார்த்தாக்கா அம்மாவும் பார்த்தா பாதியிலே வந்துட்டு இருக்கிறாங்க. சரி சீக்கிரம் முடிஞ்சிச்சான். அவங்க பார்த்தாலும் வந்து உட்காந்துங்கிறாங்க. நம்ம பொண்ணு பார்த்தாலும் ஜெயிஸ்டி வந்திருக்குது. சரி ஒண்ணுமே சாப்பாடும் எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அதுதான் இந்த அக்கா அன்னைக்கு ஊர்ல இருந்து நம்ம கத்திரிக்காய் எடுத்துன்னு வந்தாங்க இல்லையா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பாவது கொஞ்சம் வைப்போம், வச்சுட்டு சாப்பாடு வெடிக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சுங்கிறாங்கம்மா. வந்து இப்போ பாருங்க சாப்பாடு இல்லையான்னு கேட்குறாங்க. இன்னும் திடீர்னு வந்து கேட்பாங்க. அதுக்குள்ள பார்த்தா பிரெட்டை வறுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரிந்தி சாப்பாடு ஒரு பாக்கெட் அவங்க அண்ணன் வாங்கி வந்து கொடுத்தாங்களாம் ஜெயஸ்டிக்கு, அதை வாங்கி வந்து வச்சுக்கிறாங்க. மாலை கட்டிட்டு இருக்கும் போது நீங்க அண்ணனை பார்த்துருப்பீங்க. அந்த இதுல வந்திருந்தாரு வீடியோல. அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அக்காக்கு. அவங்க சொல்லுவோம் நம்ம அக்கா புள்ளிலாம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க பையன் தான். அவங்க நம்ம எல்லாருமே ஒரே கும்பலா தாங்க வாங்கி இருப்போம். அவங்க 3 பேர் அண்ணன் தம்பிங்க. இவங்க நம்ம வீட்டுக்கார கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி வரத்துங்க. எல்லாம் ஒரே குடும்பமா எல்லாம் கும்பலா இருப்பாங்கம்மா. அவங்க எதுனா இல்லைன்னா நம்மளும் கொடுப்பாங்க, நம்ம இருந்தாலும் அவங்க கொடுப்போம். அந்த சாப்பாட்டுக்குலாம் எந்த இதுவும் இல்லைங்கம்மா. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அன்பா இருப்பாங்கம்மா எல்லாருக்குமே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு உங்களுக்கு பிடிச்சது மட்டும் வச்சுக்கினீங்களா? எனக்கு ரொம்பவே பிடிக்கணும், அதனால இது வச்சுட்டேன். இவங்க எல்லாருமே இப்படிதான் சொல்லுவாங்க. அடிக்கடி அம்மா அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மட்டுமே வச்சுப்பாங்க. எனக்கு அந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால அக்காவும் கத்திரிக்காய் தான் எனக்கு அடிக்கடி எனக்கு தருவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இனிமே நம்ம வீட்டை விடாத கத்திரிக்காவா, கத்திரிக்காய் குழம்பா, கத்திரிக்காய் பொரியலான்னுவாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கிறோமா இப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்கம்மா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சத்யமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.